السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: இன்னமல் அஅமாலு பின்னியாத். சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடியாருடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும். குர்ஆனில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்வான்: அடியார்களே, நீங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையிலே உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். ஹலாலான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கும், ஹலாலான வழியில் உணவு தேடுவதற்கும், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வதற்கும் எல்லா நிலைகளிலும் தங்களுடைய வாழ்க்கையை ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கற்றுக் கொடுத்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், வாழச் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எல்லா சஹாபிகளும் வாழத் தொடங்கினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த பொழுதும் கூட நபிகளாரோடு வந்த சஹாபிகளுக்கு, அன்சாரிகளான மதீனாவாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளான அந்த முஹாஜிர்களுக்கு நட்பை ஏற்படுத்தும் முகமாக, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் முகமாக மதீனாவாசிகளோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இவர் உங்களுக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர் என்று ஒவ்வொரு சஹாபிகளையும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். உங்களுக்கு உணவு, உங்களுக்கு வீடு இருந்தால் ஒரு வீட்டை கொடுங்கள், உங்களுக்கு இன்ன காரியம் இருந்தால் இது இருந்தால் இவர்களுக்கு இப்படி கொடுங்கள் என்பது எல்லாம் தங்களுடைய சொத்திலும் கூட பங்கு போட்டு சஹாபிகளுக்கு கொடுக்கும்படி சொன்னார்கள். இடத்தையும் கொடுக்க சொன்னார்கள். கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் மதீனாவாசிகள். இப்படியெல்லாம் வந்த அந்த சஹாபிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த சஹாபாக்களில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னொரு சஹாபியோடு இணைத்து, இன்னொரு சஹாபியோடு தோழமை ஏற்படுத்தி, இன்னொரு சஹாபியோடு சகோதரத்தை ஏற்படுத்தி அனுப்பிய பொழுது, அந்த சஹாபி சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பங்கீடு செய்து கொடுக்கப்படுகின்ற பொழுது சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்: என் அருமை தோழரே, யா அஹி, என் சகோதரரே, உங்களுடைய சொத்திலிருந்து எனக்கு பாதி தருவதோ, உங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களிருந்து பாதி தருவதோ எனக்கு வேண்டாம். இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு கடை தெருவை காட்டுங்கள், வியாபாரத்தை கற்றுத்தாருங்கள் என்று சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் சஹாபியிடத்தில் கேட்டார்கள், காட்டி கொடுத்தார்கள், கடை தெருவை அறிமுகப்படுத்தினார்கள். மிக பெரும் ஒரு தொழிலதிபராக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே திகழ்ந்தார்கள். நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள். தொழில்நுட்பத்தோடு வாழ்ந்தவர்கள், ஹலாலான முறையில் உணவை தேடியவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஹலாலை தேடுகிறார்களா? வியாபாரம் செய்வதற்கும் சோம்பல், உழைப்பதற்கும் சோம்பல், உழைப்பதற்கும் அவர்கள் சரியான முறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இளைஞர்களும் சில சகோதரர்களும் நண்பர்களும் வியாபார ரீதியாக ஹலாலான முறையில் உணவை தேட வேண்டும். ஹலாலான உணவு இருக்குமையானால் துஆ அங்கீகரிக்கப்படும், இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும், அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும், நாளை மறுமையில் சுவனத்தை பெற முடியும். ஒரே ஒரு நிகழ்வு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் சுப்ஹானல்லாஹ் இப்படி ஒரு வரலாற்று ஒரு செய்தி. ஒரு கட்டத்தில் 100 ஒட்டகை வாங்கினாங்க. 100 ஒட்டகை வாங்குறாங்க. வாங்கிட்டு எந்த விலைக்கு வாங்கினாங்களோ அதே விலைக்கு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு வரலாறு நான் படித்தது ஞாபகம். அப்படியே கொடுக்குறாங்க. மற்ற சஹாபிகள் கேட்டாங்க, வாங்கிய விலைக்கு கொடுக்குறீங்களே, லாபம் வைக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம். சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா,
அத்தனை வாங்கிய ஒட்டகங்களுடைய மூக்கணாங்கையினுடைய அந்த லாபம் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். சிறு லாபம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் அது அந்த இதில் பரக்கத்து இருக்கிறது என்பதை விளங்கியவர்கள் சஹாபாக்களால் உன்னதமானவர்கள், அருமையானவர்களே. அதுபோல சிறு வியாபார ரீதியாக இருந்தாலும் அதில் சிறிதளவு நமக்கு கிடைத்தாலும் அதில் பரக்கத்து இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரர் எஸ் முஹம்மது அஜ்மல் சாஹிப் நல்ல படித்தவர். அந்த அடிப்படையில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வியாபாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அல் பாதுஷா ஆன்லைன் ஷாப், அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த பத்தி தஸ்பீஹ் செய்வதற்காக உண்டான கவுண்டிங் மிஷின், அது மாதிரி அத்தரு நல்ல நறுமணமாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு தாலா குலு மின் தொய்யிபாத்தி, நீ நல்ல நறுமணமானதை நல்ல ஹலாலான முறையில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவது போன்ற தொய்யிபானது இந்த நண்பர் சகோதரர் தொழிலை வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா இவருக்கு எல்லா விதத்திலும், இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிள்ளைக்கும் இவர் பெற்றோர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக. தொடங்கிய வியாபாரத்தில் அல்லாஹு தாலா வாழ தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, நாமும் மனமிக்க அந்த பொருளை வாங்கி பயன்பெறுவோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் இரு உலகத்திலும் மனமிக்க வாழ்க்கையை தந்தல்வானாக என்று நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.